இந்த பூமியில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை ஏற்று இறுதியிலே தங்களுடைய இருவர்கள் இணைத்த சத்திய சகாபாக்கள் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக போராடி உயிர்நீத்த சுகாதாக்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாநாட்டின் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாடு இஸ்லாமிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தூத்துக்குடியை சேர்ந்த சம்சீரியன் அவர்களும் திண்டுக்கலை சேர்ந்த அன்பு சகோதரர் அனஸ் அவர்களும் தொடர்ந்து பல கருத்துக்களை எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் செய்திகளை நாம் அறிந்த நடக்கின்ற செய்திகளை பரிமாறிக் கொள்வதற்காகத்தான் இந்த அரங்க கூட்டம் என்று நினைக்கிறேன். முதலில் நான் இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழன், தேசத்தால் இந்தியன், மார்க்கத்தால் தான் முஸ்லீம் என்று மார்க்கத்தை இந்த சமூக விடுதலைக்காக களமாடிய என்னுடைய அரசியல் ஆசான் உரிமை போராளி பழனிபாபா அவர்களையும், ஆடு மாடுகளை போல் நாங்கள் 200 ஆண்டு காலம் வாழ மாட்டோம், ஒரு நாள் வாழ்ந்தாலும் சிங்கமாக வாழ்வும் அறிவோம் என்று சுதந்திர போருக்கு வித்திட்ட வீரர் திப்பு சுல்தானையும், இந்த இந்திய நாட்டிலே ஆட்சி மொழி எதுவாக வர வேண்டும் என்று கூறப்படும் போது, இந்த இந்திய நாட்டிலே ஆட்சி மொழி வர வேண்டும் என்றால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று முழங்கிய கண்ணியமிக்க தாயின் இல்லத்தவர்களே, இந்த நல்ல சீமையிலே முதலில் மதுரை முதல் நெல்லை வரை சுதந்திர போராட்டத்தை வித்திட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருதநாயகத்தையும் இந்த லட்சியை வைத்திருக்கிறார்கள். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது வீரபாண்டிய கட்டபொம்மனை மட்டும்தான் நம் நினைவு. அதை திரைப்படமாக எடுத்திருப்பார்கள். யாரையும் குறை கூறுவதற்காக நான் இந்த செய்தியை பதிவிடவில்லை. ஆனால் கட்டபொம்மன் பிறப்பதற்கு முன்னாடியே சுதந்திரத்துக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டார் என்றால் அவன் மருதநாயகம் என்ற கான்சாஹிப் அவர்கள் அந்த வரலாற்று செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இதற்கு முன்னால் இந்த தமிழகத்திலே ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு இருந்தது. அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு எப்போது கூடியது என்றால் எனக்கு சென்றார் நினைவுகிறது. துப்பாக்கி என்ற ஒரு படம் எடுத்து அந்த படத்திலே அதுக்கு முன்னே நிறைய எடுத்திருக்காங்க. திரைப்படத்தின் வாயிலாக நிறைய படங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக துப்பாக்கி படத்தை எடுக்கும் பொழுது அந்த படத்தை வந்து சில காட்சிகள் வந்து இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக இருப்பதால் அந்த காட்சியை நீக்க சொல்லி ஒரு இஸ்லாமிய கூட்டமைப்பு உருவானது. அதை தொடர்ந்து விஸ்வரூபம் என்ற ஒரு திரைப்படம் வரும் பொழுது அந்த நேரத்திலும் அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு உருவானது. எல்லா இயக்கவாதிகளும் அதில் ஒன்று சேர்ந்தார்கள். மாவட்ட ரீதியாக, மாநில ரீதியாக அது தற்காலிகமாக கூறப்பட்டது. மதுரையை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமைப்புகளை அவர்கள் என்ன செய்தார்கள், அறியாமையின் காரணமாக இல்லை அச்சத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால் விட்டுவிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, நீங்க எங்களை கூட்டமைப்பு சேருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பார்வைகள் இருக்கு. என்ன பார்வைகள் இருக்கு அப்படின்னா, இது பெரிய ஜமாத்து, இது பெரிய அரசியல் கட்சி, இது பெரிய இயக்கம் அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் என்னுடைய பார்வையில பெரிய இயக்கம், பெரிய அரசியல் கட்சி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, போராட்டம் சம்பந்தப்பட்டது. ஆடைகள் எடுக்கும் பொழுதுதான் பெருசு சிறுசு எடுப்போம். இஸ்லாமிய இயக்கத்தில பெருசு சிறுசு என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. அந்த வகையில சகோதரர் சம்சீதன் அவரை நான் பாராட்டுகிறேன்.
ஏனென்றால் சின்ன சின்ன இயக்கவாதிகளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அமர வைத்திருக்கிறார். நான் நேரடியாக சில விஷயங்கள் அனுபவித்தேன் என்ற உரிமையில கொடுப்பது. சின்ன இயக்கத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாகுபாடு தெரியும். ஆனா அந்த சின்ன அமைப்பு தான் மிகப்பெரிய வேலையை செய்யும். அப்ப இந்த கூட்டமைப்பு கூடியது திட்டமிட்டோம். அறியாமலே என்ன செஞ்சாங்க, கல்வி கொடுக்குறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், இஸ்லாமிய கூட்டமைப்பு நமக்கு வேணாம். நம்ம மாற்று மத சகோதரோடு சேர்ந்து இந்த தமிழ் குடியாக இருக்கக்கூடிய அத்தனை சாதிகாரர்களை ஒருங்கிணைத்து அது இஸ்லாமிய சேர்த்து மதுரையிலே அநீதிக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு என்று உருவாக்கி இந்த நிமிடம் வரை அதில் அத்துணை சாதிக்காரர்கள் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, அவங்க சமூகத்துக்கு போராடுவதற்காக அந்த கூட்டமைப்பிலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் செய்தியாக சொல்லியிருக்கிறேன். துப்பாக்கி படத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு இங்கே பிரதான பிரச்சனையாக நீங்கள் அனைவரும் பேசக்கூடிய வக்ஃபை மீட்பதற்கோ அரசியல் அதிகாரத்தை வென்றதற்கோ கூடவில்லை என்பதை வருத்தமான செய்தி. விஜயோட சண்டை கூட நமக்கு ஒரு வேலை கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. கமலாசனோட சண்டை அதுக்கு கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பு ஏன் தேர்தல் நேரத்தில் கூடவில்லை, திசைக்கு ஒன்றா போயிடுச்சு. அது வருத்தத்துக்குரிய செய்தி. அதனால்தான் நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய உரிமைகள் இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே மறுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு திருக்குறள் இங்க வந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் சேர்மனாக இருக்கக்கூடியவர் திருக்குறள் பதிவு செய்தார். அதே நேரத்தில் திருக்குறள் விஷயத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்ட அடிப்படையிலே நான் இந்த மக்கள் மன்றத்திலே சில கருத்துக்களை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். தீப பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நேர்ச்சை பிரச்சனை தெரியுமா யாருக்காவது? தீபம் வந்து ஏற்ற பிரச்சனையே உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே பிரச்சனையானது இந்த நிமிடம் வரைக்கும் அந்த மேட்டு பெண்ணில் நிற்கிறது ஒன்றும் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நேர்ச்சை விஷயம் என்னாச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து மறைக்கப்பட்ட விஷயமா மாறிடுச்சு. காலங்காலமாக ஆகம விதிப்படி உச்சி பிள்ளையார் கோயில்தான் தீபம் ஏற்றுவாங்க. அந்த இடத்துக்கு உச்சி பிள்ளையார் கோயில்னா உச்சி பிள்ளையார் அதுக்கு பேர். அதுக்கு அந்த பக்கம் காசீஸ்வரர் கோயில் இருக்கு, இந்த பக்கம் திருப்பூர் இருக்கு. நேர்ச்சை விஷயம் வந்து தீர்ப்பு ஆன உடனே யாருக்கும் தெரியாம ராமர் ரவிக்குமார் என்ற ஒரு தனி நபர் என்ன செய்யறாரு, ஒரு வழக்க போறாரு, யாருக்குமே தெரியல. சுவாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சுறாரு. சுவாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிச்சு பள்ளிவாசலுக்கு சொந்தமான அந்த தீபத்தும் அந்த சர்வே கல்வின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லும் போது தர்காவாதிக்கே தெரியுது ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன என்றால், அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றக்கூடாது ஆகம விதிப்படி நாங்க கார்த்திகை முன்னாடி பெரிய கார்த்திகைக்கு ஏற்றிட்டோம் மேல்முறையில போனது கோயில் நிர்வாகம். ஒரு வரலாற்று செய்தியை மாற்றியோ உண்மைக்கு புறமானோ நம்ம படிக்க கூடாது, பேச கூடாது. நாங்கள் இங்குதான் காலகாலமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உச்சி பிள்ளையார் நாங்கள் ஏற்று வைக்கிறோம் ஏற்றுக்கொண்டு சொல்லி முதல் மேல்முறையில் போனது அந்த கோயில் நிர்வாகம். அதுக்கப்புறம் தான் அரசு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து தீபம் ஏற்போமா வேணாமான்னு ஒரு சர்ச்சையா ஓடிட்டு இருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு இதெல்லாம் போயிட்டு. ஆனா நேர்ச்சை செய்தியை பொறுத்த மட்டும் 2024 டிசம்பர் 25ஆம் தேதி ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் ஆட்டு தூக்கிட்டு வருது. எங்க வருது? நேர்ச்சை செய்வதற்கு வருவது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 600 ஆண்டு காலமாக அந்த திருப்பரங்குன்ற மலை மேலே நேர்ச்சை செய்வது, ஆடுகளையும் கோழிகளையும் அறுத்து பலியிடுவது வழக்கத்தில் உள்ளது. அதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்க அறுக்கக்கூடாது சொல்லி 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 கோழியையும் ஆட்டையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் பயன்படுத்தாரு. ஸ்டேஷன் வச்சுக்கிட்டாரு, சேவலையும் அனுப்பியும். ராஜபாளையத்திலிருந்து வந்ததுமே அந்த குடும்பத்தை தர்கா நிர்வாகத்துக்கு செய்தியை சொல்லும் போது அந்த பிரச்சனையே பெருசாகுது. தர்கா நிர்வாகம் சொல்றாங்க இதை அறுக்கக்கூடாது, தர்கா நிர்வாகத்துக்கு சண்டை போடுது. அது பெரிய பிரச்சனை, அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகுது. அப்ப 31ஆம் தேதி பீஸ் மீட்டிங்ல எல்லாரும் உட்கார்றாங்க. வழக்கறிஞர், ஜமாத் நிர்வாக, காவல்துறை சேர்ந்தவங்க எல்லாம் நிற்கிறாங்க. அந்த 31ஆம் தேதி அந்த சூப்பரண்ட்